அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை பையலோடு இணங்கேல். சிறுமை குணம் கொண்டவர்களோடு பழகாதே. அவர்கள் பழக்கம் நம்மையும் சிறுபிள்ளைத்தனத்தில் தள்ளிவிடும். இதனை உணர்த்தும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். வட்டாரப்பட்டி என்னும் கிராமத்தில் தீபக் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலி. ஆனால் அவன் பழகும் நண்பர்கள் சிறுமை குணம் கொண்டவர்கள். அவர்களுடன் சேர்ந்து தீபக்கும் பல சேட்டைகளில் ஈடுபட்டு விடுவான். பள்ளிக்கு செல்லும் வழியில் கற்கள் எறிதல், மண்ணில் கோடு வரைதல், இவையெல்லாம் விளையாட்டு என்று நினைத்தான். ஆனால் இதனால் அவன் பள்ளிக்கு அடிக்கடி தாமதமாக செல்வான். அதன் விளைவாக அவன் படிப்பில் பின்தங்கத் தொடங்கினான். ஒரு நாள் பள்ளியில் ஒற்றை தவறு பெரிய விளைவுகள் என்ற விழிப்புணர்வு நாடகம் நடந்தது. அதில் சிறுமை குணம் கொண்ட நண்பர்களின் பின்னால் சென்று தவறு செய்கிற ஒரு சிறுவன் எப்படி பெரிய பிரச்சனையில் சிக்குகிறான் என்பதை பார்த்தவுடன் தீபக்கின் மனம் அதிர்ந்தது. அவன் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. சிறுமை குணம் கொண்ட நண்பர்களோடு பழகி நானும் அவர்களைப் போல் நடந்தால் என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அந்த ஒரு சிந்தனையே அவனின் பாதையை மாற்றிவிட்டது. அடுத்த நாள் முதல் சிறுபிள்ளைத்தனமாக விளையாடாமல் நேரத்தில் பள்ளிக்கு செல்வதும் பாடத்தில் முழு கவனம் செலுத்துவதும் இவையே தீபக்கின் புதிய வாழ்க்கை. சில மாதங்களில் அவன் வகுப்பில் முன்னணியில் உயர்ந்தான். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவனின் மாற்றத்தை பார்த்து பெருமையடைந்தனர். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: சிறுமை குணம் கொண்டவர்களோடு பழகினால் நாமும் சிறுபிள்ளைத்தனத்தில் தள்ளப்படுவோம். பொறுப்புடன் நடைமுறைப்படுத்தும் பழக்கங்களே நம்மை உண்மையான முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.